அது தர்மசாலாவா மர்மசாலாவா? கோயிலில் இருக்கக்கூடியது கருவறையா அல்லது கல்லறையா? இது ஒரு கேள்வி இருக்கு. தர்மசாலாங்கிறது கோயிலா அல்லது சுடுகாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்முடைய மோடி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியாக வன்புணர்வு செய்பவர்கள் அல்லது கொலை செய்பவர்கள், மரணம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டாடணும், அவங்கள கௌரவிக்கணும், அதற்காகவே இருக்கிறது ராஜ்யசபா. மைக் பசியோடு இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா, எங்கக்கா போனீங்க? தர்மசாலாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழிசை அக்கா? வணக்கம். இப்பெல்லாம் எந்த பிரச்சனை பற்றி பேசணுன்னாலும் முதல்ல ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சிடுறாங்க. அந்த பிரச்சனையில் அல்லது அந்த குற்றத்தை செய்தவங்கெல்லாம் இதை பற்றி எந்த வீடியோவும் போடக்கூடாது, இதை பற்றி எந்த சேனலும் பேசக்கூடாது, இதை பற்றி யாருமே சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது, அலசக்கூடாது, கமெண்ட் சொல்லக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி நிறைய கூடாதுன்னு அவங்க முன்ஜாமீன் வாங்கி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. கோயில் நடத்துகிறேன்னு பேரை சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பெண்களை வன்புணர்வு செய்யக்கூடாது, கோயில் நடத்துகிறேன்னு பேரை சொல்லிட்டு நீ அங்கே கடவுள் தரிசனத்துக்காக வர்ற அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போய் அவங்கள துன்புறுத்தி கொலை செய்து பக்கத்தில் இருக்கிற நேத்ராவதி ஆற்றுல போட்டுட்டு அங்கே உடம்பு ஊறி இதுவானப்புறம் அதை தூக்கி அப்படியே கொண்டு வந்து கோயில் பின்னாடி இருக்கிற நிலத்தில் புதைக்கக்கூடாது, கோயிலுக்கு நம்பிக்கையோடு வருகின்றவர்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது, கோயிலுக்கு வருகின்ற பெண்கள் எல்லோரையும் தங்களுடைய படுக்கை அறைக்கு அழைப்பதாக இருக்கக்கூடாது, இப்படின்னு பல கூடாது இவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் அவங்க இந்த மாதிரியான தவறுகள், தப்புகள், கொலைகள், மரணங்கள், வன்புணர்வுகள், பெண்களை இந்த மாதிரியான நிர்வாணப்படுத்தி அவர்களை அனுபவித்து விட்டு அப்புறம் அவங்கள ஆற்றுல எறிகிறது, மண்ணில் புதைக்கிறது, இதையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதான். இதையெல்லாம் அவங்க பண்ணுவாங்களாம், ஆனால் நம்ம பேசக்கூடாதான், அதை பற்றிய கருத்து சொல்லக்கூடாது, இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்க அப்படின்னு கூட உரக்க பேசக்கூடாது என்று முன்ஜாமீன் வாங்கி வச்சிடுற ஒரு தேசமாக இருக்குது. இப்படி முன்ஜாமீன் வாங்கி வைக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்கள் தான் பிஜேபியோட ராஜ்யசபா உறுப்பினராக வேற இருக்காங்க. அதாவது நியமிக்கப்பட்ட உறுப்பினர், நியமனம் செய்யப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர். அப்படின்னா பிஜேபி நம்முடைய மோடி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியாக வன்புணர்வு செய்பவர்கள் அல்லது கொலை செய்பவர்கள், மரணம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டாடணும், அவங்கள கௌரவிக்கணும், அதற்காகவே இருக்கிறது ராஜ்யசபா அப்படிங்கிற உணர்வில் கர்நாடகாவை சேர்ந்த அந்த பெரிய மனுஷருக்கு ராஜ்யசபா பதவியை கொடுத்துருக்காங்க மோடி அரசாங்கத்தில். யாரை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நல்லா தெரியும். ஏன்னா ஒரு 2 வாரமாக இதே செய்தி தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். ஒலவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஊர் வாயில் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்ணு இந்த கோயிலுக்கு வந்திருக்கா, அந்த பொண்ணு அப்படியே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறுகின்ற ஒரு அம்மா வர்றா. அந்த அம்மா மூதாட்டியாக இருக்கிறார். அந்த மூதாட்டியாக இருந்த நிலையிலும் என்னோட பொண்ணுக்கு என்ன நேர்ந்ததுன்னு எனக்கு தெரியணுங்க அப்படின்னு அவர் கதறுகின்ற போது மனசு அப்படியே பதறுதுங்க பார்க்குறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த தர்மசாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தக்ஷின் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தர்மசாலா மஞ்சுநாதர் கோயிலுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே அவரை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா வீரேந்திர ஹெக்டே அவர்கள் தன்னோட 21வது வயசுல இந்த தர்மசாலாவோட நிர்வாகியாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதுக்கப்புறம் 50 வருஷம் நடந்திருக்குங்க. 50 வருஷம் கழிஞ்சிருக்கு. அந்த ஊர் இருக்குல்ல, தக்ஷின் கர்நாடகா அப்படிங்கிற ஊர், தக்ஷின் கன்னடாங்கிற ஊர், அந்த ஊருக்கே இவர் குறுநில மன்னராக இருக்கிறாரா, சக்கரவர்த்தியாக இருக்கிறாராங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் வச்சது தான் சட்டம், அவர் சொல்றது தான் தீர்ப்பு என்பதாக உச்ச நீதிமன்றத்தை விடவும் மேல்முறையீடு செய்ய முடியாத அளவுக்கு இவர் சொல்வதுதான் தீர்ப்பாக இருக்கிறது அந்த தக்ஷின் கன்னடாவில் அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதை மாதிரி ஒரு மாநிலத்தோட முதல்வர் எப்படி ஒரு வலிமை வாய்ந்தவராக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வலிமையோடு எல்லா துறையிலும்
இவர் வைக்கிறது தான் சட்டம், இவர் சொல்கிறது தான் அங்கே எடுபடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தக்ஷின் கன்னடாவையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இந்த பெரிய மனிதர் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய கதைன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த தர்மசாலா கோயில், அது தர்மசாலாவா மர்மசாலாவா, அது ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடியது கருவறையா அல்லது கல்லறையா, இது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது, அந்த கோயில் தர்மசாலாங்கிறது கோயிலா அல்லது சுடுகாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாருக்கு இருக்குது? பொதுமக்களுக்கு இருக்குது. அதை தாண்டி அந்த கோயிலுக்கு சென்று வழிபட சென்று தங்களுடைய பெண்களை, தங்களுடைய தாய்மாரை, தங்களுடைய மனைவியை, தங்களுடைய பெண் குழந்தைகளை, தங்களுடைய சிறுவர் சிறுமியான குழந்தைகளை இழந்த அந்த உறவுகளுக்கெல்லாம் இத்தனை கேள்வியே இருக்குது. திரும்ப அந்த கேள்வியை சொல்கிறேன். அந்த தர்மசாலா கோயில், மஞ்சுநாதர் தர்மசாலா கோயில்ங்கிறது கோயிலா இல்லை சுடுகாடா? அங்கே இருப்பது கருவறையா அல்லது கல்லறையா, தர்மசாலாவா அல்லது மர்மசாலாவா அப்படிங்கிற கேள்விகளோடு தான் அந்த உறவுகள் கண்ணீர் மல்க 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 அங்கே வந்து நிற்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது மனசு பதறுதுங்க. அந்த நேத்ராவதி ஆறு அப்படியே அமைதியாக ஓடிக்கிட்டே இருக்குல்ல, எத்தனை பெண்களை அது தின்று ஜீரணித்து இருக்கிறதுங்கிறத நினச்சி பார்க்கவே முடியல. அந்த ஆற்றுக்கு வாய் இருந்தால் நிச்சயமாக இப்படியாக ஒரு அநீதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியாக ஒரு அதர்மம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, தயவு செய்து உறக்க கேளுங்கள் உலகத்தில் இருப்பவர்களே அப்படின்னு கதறி இருக்கும். அது கதறலை. நேத்ராவதி ஆறு கதறலை. அந்த நேத்ராவதி ஆற்றை குளிர்விக்கின்ற அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்றும் கூட இதை பார்த்து இருக்கும். அந்த மரணம் செய்விக்கப்பட்டவர்களுடைய அந்த மூச்சு காற்றும் அந்த தர்மசாலாவில் இருக்கக்கூடிய காற்றில் தானே கலந்திருக்கும். அந்த காற்றும் கூட வாய்மூடி மௌனியாகத்தான் இருந்திருக்கிறது. தினம் தினம் சூரியன் விடுகிறது, தினம் தினம் சூரியன் அஸ்தமிக்கிறது, மேலே இருந்து நிலவு பார்த்துட்டு இருக்கு, மேலே இருந்து நட்சத்திரங்கள் பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே பார்த்து கொண்டிருந்தாலும் மரணம் செய்விக்கப்பட்ட இந்த பெண்களையோ அல்லது இளம் சிறார்களையோ அல்லது குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ இளம் பெண்களையோ காப்பாற்றுவதற்கு யாருமே வரவில்லை. அப்படிங்கிறதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் தர்மசாலா கோயிலில் இருக்கக்கூடிய நிலைமை என்பதை உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இதில் மிக முக்கியம். இந்த சம்பவத்தில் முக்கியமாக ஒரு கேள்வி, நம்முடைய தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பரப்புரையின் போது ஒரு வாக்கியத்தை சொன்னார் தெரியுமா? திமுக அரசுக்கு கோயிலை பார்த்தாலே கண்ணு உறுத்துதுங்க, கோயிலோட செல்வத்தை எல்லாம் கோயிலோட வருமானத்தை எல்லாம் அப்படியே எடுத்து அவங்க கல்வி நிலையம் கட்டுறாங்க. எப்படிப்பட்ட அநீதி! ஏங்க பொதுமக்களே, நீங்க சொல்லுங்க, உங்களோட பக்தியால உங்களுடைய பேரன்பால நீங்க கோயிலுக்கு தர்மம் கொடுக்குறீங்க, உங்க காசை உண்டியல்ல போடுறீங்க. திமுக அரசு என்ன பண்ணுது தெரியுமா? அந்த காசை எடுத்து அந்த வருமானத்தை எடுத்து பொதுமக்களுக்கு கல்வி நிலையங்களை கட்டுது. இது எப்படிப்பட்ட அநீதின்னு பொங்கினார் இல்லையா? இப்போ அவர் பொங்கலுங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மசாலாவில் நடக்கின்ற இந்த அநீதியை பார்த்து அவர் பொங்க வேண்டும், அவருக்கு மனசு உறுத்த வேண்டும். ஆனால் உறுத்தவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட அநீதியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரைத்தான், அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதரைத்தான் பிஜேபி அரசு தன்னால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ராஜ்யசபா எம்பியாக மாற்றி இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட அநீதி, அப்படிப்பட்ட அதர்மம், அப்படிப்பட்ட கொலைகள், அப்படிப்பட்ட மரணங்கள், அப்படிப்பட்ட ரகசிய புதைகுழிகள் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை பிஜேபி அரசு நியமனம் செய்யப்பட்ட எம்பியாக மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட பிஜேபியோடு தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிஜேபிக்காகத்தான் ஒவ்வொரு ஊராக போய் மடிப்பிச்சை ஏந்துவது மாதிரி ஓட்டு போடுங்கம்மா, அம்மா தாயே, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கார். இப்போ அவர்கிட்ட ஒன்று கேட்கணும். நம்முடைய திமுக அரசு கோயில் வருமானத்தை எடுத்து மக்களின் நலனுக்காக, மக்களை முட்டாளாக ஆக்காமல் இருப்பதற்காக கல்வி நிலையங்களை உருவாக்குகிறது. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த அரசோ அல்லது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கோயில் சார்ந்த தர்மக்கூடங்களோ என்ன பண்ணுது? மக்களோட வருமானத்தை தின்று தீர்ப்பதை தாண்டி அந்த வருமானத்தை கொடுக்கின்ற மக்கள், அந்த வருமானத்தை கொடுக்கின்ற பெண்கள், அந்த வருமானத்தை கொடுக்கின்ற குடும்பங்கள் யார் வந்தாலும் அவர்களை கொன்று தீர்ப்பதையே வேலையாக வச்சுட்டு இருக்குன்னா, இதை பார்த்து எடப்பாடிக்கு மனசு உறுத்தலையா? இதை பார்த்து அவருக்கு
அப்படியே பதைக்கலையா? ஏன் வாய்மூடி மௌனியா இருக்காரு? இப்படிப்பட்ட பிஜேபியோடு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு போய் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்ய வேண்டியது தானே. சரி, இவர் தான் இப்படி வாய்மூடி மௌனியா இருக்காருன்னா எதற்கெடுத்தாலும் துள்ளி குதிப்பாங்க தெரியுமா? ஒரு தமிழிசை அக்கான்னு காலையில பல் தேய்ச்சிட்டு வந்த உடனே காஃபி குடிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில வந்து ப்ரெஸ்ஸை பார்த்துடணும். அவங்களுக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து மைக்கை பிடிச்சி 2 கருத்து எதையாவது சொன்னாதான் அவங்களுக்கு அன்றைக்கி விடியலை அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் போய் அவங்க இட்லியோ தோசையோ சாப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு மைக் பசியோடு இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா எங்கக்கா போனீங்க? பெண்களுக்கு ஒன்று என்றால் துடிச்சிட்டு வருவீங்களே, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நீதியே இல்லை, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நியாயமே இல்லை அப்படின்னு பேசுவீங்களே. உங்களோட பிஜேபி கட்சி ஆண்ட அந்த காலத்திலிருந்தே இந்த தர்மசாலாவில் இப்படியான அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றனங்கிறத வெளியில வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்தாச்சு. இப்ப எங்கக்கா போறீங்க? இப்ப எங்க உங்களை காணோம்? ஓ, போய் இட்லி சாப்பிட போயிட்டீங்களா? சரி சரி, போய் சாப்பிட்டு வாங்க. வந்துட்டாது இந்த நியூஸை கேட்டுட்டு ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. என்ன மைக்கை பிடிச்சி எதுகை மோனையா, இலக்கணம் சுத்தமா, கவிதை பேசுகிறேன் பேர் வழின்னு கெக்க பிக்கன்னு சிரிக்கிறத மட்டும் பத்தாது. இந்த மாதிரியாக அநீதிகள் பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது அதை பற்றிய குரல் கொடுக்க வேண்டும். பிஜேபி ஆட்சியில் கர்நாடகாவில் இத்தனையும் நடந்திருக்கிறது என்பதை இப்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ எங்கக்கா போனீங்க? இப்போ ஏன் நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தனிநபர் விரோதம் காரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காக்கா கத்துச்சு, பல்லி கத்துச்சு, தவளை கத்துச்சுன்னா உடனே குதிச்சு பேசுகிறீங்க, குதிச்சு ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க. காலையில் முதல் ஆளாக எதுகை மோனையோட கவிதை சொல்லி ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க. தமிழிசை அக்கா, இதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? தர்மசாலாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழிசை அக்கா? அதை முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா பெண்கள், அவங்கள பார்த்தா ஒரு மருத்துவராக கூட உங்களுக்கு பதைப்பு தோன்றவில்லையா? தோண்டி எடுக்கிறாங்களே, எலும்புக்கூடாக குழந்தைகள் எலும்புக்கூடு இருக்குது, இளம்பெண்கள் எலும்புக்கூடு இருக்குது, நடுத்தர வயது பெண்களின் எலும்புக்கூடு இருக்குது. இப்படி எலும்புக்கூடாக தோண்டி எடுக்கிறார்களே, அதை பார்த்து ஒரு மருத்துவராக கூட உங்களுக்கு மனசு பதைக்கலையா? இப்போ ஏன் வாயில் பிளாஸ்டரை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா பிஜேபி அரசை பற்றி பேசுவதாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனாலயா? உங்கள் பிஜேபியோட தலைவராக இருந்த அண்ணாமலை, அவர் அந்த தக்ஷின் கன்னடாவுக்கு போலீஸ் ஆஃபீஸராக வேற இருந்திருக்காருங்க. அவர் தான் அந்த தொகுதிக்கு பொறுப்பான அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். அப்போ அவரோட நாலேஜ் வராமையா இவ்வளவு நடந்திருக்கும்? அப்போ அவரும் இதில் உடன்பாடோடு இருக்கிறார், அவருக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது. வாய்மூடி மௌனியாக இருப்பதும் கூட ஒரு வகையில் அந்த அநீதிக்கு துணை போவதுதானே தமிழிசை அக்கா? அப்போ உங்களோட அண்ணாமலை தம்பியையும் பேச சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் வாய மூடிட்டீங்க? அதே மாதிரி வானதி அக்கா பாவம், அவங்களுக்கு கோயம்புத்தூர் அந்த ஊரில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி, அங்கே உள்ள குளங்கள், அங்கே உள்ள இரும்பு கிராதிகள், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சிந்தனை இருக்குமே தவிர இதை பற்றியெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லைங்க. அதனால் சரி, அவங்களே விட்டுறலாம். சரி, இந்த மாதிரியான தமிழ்நாட்டை தவிர வேறு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாயில் மிகப்பெரிய பிளாஸ்டரை போட்டு ஒட்டிக்கிறாங்க பிஜேபி தமிழ்நாட்டின் தலைவர்கள். எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, ஏன்னா அதை பற்றி பேசாமல் திமுக அரசுக்கு கோயிலை கண்டால் கண்ணு உறுத்துது, கோயில் வருமானத்தை கண்டால் கண்ணு உறுத்துது அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே எடப்பாடிக்கு கண்ணை உறுத்துகிறது என்றால் அது தர்மசாலாவில் நடக்கின்ற இந்த அநீதியை பற்றி அவர் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு காரணம் அவரும் இந்த மாதிரியான அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு, மரணங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார் என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இதற்கு அவருடைய பதில் என்ன என்பதை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக பிஜேபியை சார்ந்தவர்களோ பிஜேபி கூட்டணியில் இருப்பவர்களோ அவர்களால் இந்த மாதிரியான மரணங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் கிடைக்காது. பொதுமக்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், ஆன்மீகம் என்ற பெயரில் இந்தியாவில் தான் மிக அதிகமாக வன்புணர்வுகள் நடக்கின்றன. ஆன்மீகம் என்ற பெயரில் இந்தியாவில் தான் மிக அதிகமாக கொலைகள் நடக்கின்றன. ஆன்மீகம் என்ற பெயரில் இந்தியாவில் தான் மிக அதிகமாக மூட நம்பிக்கைகள் நடத்தப்படுகின்றன. ஆன்மீகம் என்ற பெயரில் இந்தியாவில் தான் அந்தந்த கோயில் நிலங்கள் கூட கல்லறைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை இந்த ஒரு சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு தர்மசாலாவோடு இந்த மாதிரியான கொடுமைகள் முற்று பெறட்டும். மீண்டும் மீண்டும் தர்மசாலா வேண்டாம். நன்றி, வணக்கம்.